இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்ல தான். இந்த பெசன்ட் நகர் பீச்ல ஸ்ரீ கோனார் விலாஸ் பிரான்ச் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்ரீ கோனார் விலாஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெசன்ட் நகர்ல எலியட்ஸ் பீச் போலீஸ் பூத்துக்கு ஆப்போசிட்ல உங்க கண்ணுக்கு தெரியறது KFC தாத்தாவா இருக்கும். அந்த KFC தாத்தால இருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி பக்கத்துல இருக்கிற சந்து கார்னர்ல இருக்கிறது தான் ஸ்ரீ கோனார் விலாஸ். இதோட மெயின் ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா பொர்ஷவாக்கத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த பிரான்ச்ல தான் என்னென்ன வெரைட்டியான டிஷ்ஷஸ் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஸ்ரீ கோனார் விலாஸ் ஹோட்டல்ல நான் உள்ள வந்துட்டேன். இங்க உள்ள வந்ததுல பாத்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணியும் சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரான் காம்போ மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்லயே. இது வந்து மட்டன் பிரியாணி, இது மட்டன் வெங்காய கறி. இந்த மட்டன் வெங்காய கறி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஃபிளேவரும் சேர்க்காம நல்லெண்ணெய், வெங்காயம், சின்ன வெங்காயம் அண்ட் மட்டன் இது மட்டுமே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க. இது வந்து பெப்பர் சிக்கன் 65, அதாவது சிக்கன் 65 மேல பெப்பரை அப்ளை பண்ணி நல்ல ஒரு டீப் ஃப்ரையா நமக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வந்து பிச்சி போட்ட கோழி. இது வந்து இந்த கோனார் விலாஸோட ஒரு ஸ்பெஷல் ஐகான் ஃபுட்னே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வஞ்சரம் ஃப்ரை பார்க்கிறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு. சைஸும் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. மசாலாலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரைஸ்ல நான் ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா ப்ரான் ரைஸ். இந்த ப்ரான் ரைஸ் காம்போ பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். இந்த ப்ரான் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு, மட்டன் இதே மாதிரி நீங்கள் காம்போ கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 500 தான். சிக்கன் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி, டேஸ்ட் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்குது. மட்டன் பிரியாணி கூட கொஞ்சம் ரைட்டாக எடுத்துப்போம். மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. சீரக சம்பா மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. மட்டன் பிரியாணி கூட உங்களோட கிரேவி அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைத்தா போட்டு சாப்பிட்றது டேஸ்டியாக இருக்கும். சில பிரியாணி வந்து இந்த மாதிரி நம்ம தாழ்ச்சாவோ இல்லை கிரேவியோ நம்ம போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றது தான் டேஸ்டாக. இது எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். கிரேவியும் சூப்பராகவே இருக்குங்க. இப்போ இந்த மட்டன் பிரியாணி கூட நம்ம மட்டன் வெங்காய கறி, அதாவது நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ஒன்லி பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதெல்லாமே போட்டு இவங்களோட ப்ரிப்ரேஷனில் ரெடியான ஒரு மட்டன் வெங்காய கறி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது எப்படின்னா ஃபுல்லாக பச்சை மிளகுனாங்க, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பைசி இல்லை. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் 65. சிக்கன் 65 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. இது சிக்கன் 65 வந்து அதுக்கு மேலே பெப்பர் அப்ளை பண்ணி அதுக்கு டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. இந்த மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் 65 உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கு. இப்போ இந்த மட்டன் பிரியாணி கூட பிச்சு போட்ட கோழியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில தான் செஞ்சுருக்காங்க. இதோட மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. பிச்சு போட்ட கோழியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிச்சு போட்ட கோழி பார்த்தீங்கன்னா அதோட மசாலா, வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. சிக்கன் எந்த அளவுக்கு மசாலாவோட இருக்கணுமோ அது கரெக்டாக சூப்பராகவே இருக்கு. சிக்கன் பிளஸ் வெங்காயம். உங்களுக்கு நான் வெங்காயம் மட்டன் கறியோ, பெப்பர் சிக்கன் 65யோ, பிச்சு போட்ட கோழியோ இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ப்ரான் காம்போ ஆஃபர். இந்த ப்ரான் காம்போ ஆஃபரில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், ப்ரான் மசாலா, இது பார்த்தீங்கன்னா ப்ரான் தவா மசாலா, இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரை ப்ரான் மசாலா. இந்த 3 ப்ரான் மசாலாவும் ப்ளஸ் அது கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஆம்லேட்டும் தர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு தயிரும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் ப்ரான் காம்போ மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
இந்த ப்ரான் காம்போ மீல்ஸில் வந்து கிரேவி வைஸாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ப்ரான் மசாலாவை வச்சுட்டு இந்த ரைஸோட ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் தவா ப்ரானும் இருக்குது, கோல்டன் ப்ரானும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குன்ட்டு. ப்ரான் மசாலா நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். அது உண்மையிலேயே ஹோம் மேடாக தான் இருந்துச்சு. மசாலா வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. அது கூட நம்ம ரைஸ் வச்சு சாப்பிட்டு இருந்தோம். இது தவா ப்ரான் ஃப்ரை. இந்த தவா ப்ரான் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. தவா ப்ரான் சூப்பராக இருக்குங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த தவாவோட மசாலா கூடவே இருக்குது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுலேயே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செமி கிரேவி மாதிரி இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. நான் கூட நினச்சேன் இந்த அளவுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற கிரேவியை வச்சு எப்படி நம்மளால் சாப்பிட முடியும்ன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் தயிரும் இருக்குது, அது வேறு விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த கிரேவியை வச்சே நம்ம இந்த ரைஸ் சாப்பிட்லாம். அவங்க கிட்ட கேட்டேன் ஏன் சார் கிரேவி இல்லாமன்ட்டு. அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா இந்த ப்ரானோட டேஸ்ட்டை வந்து இந்த ரைஸோட அந்த மசாலாவோட ஆட் பண்ணி ஒவ்வொரு ப்ரானை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதோட டேஸ்ட் புரியும்னு சொன்னாங்க. உண்மையிலே அது மாதிரி தான் இருக்குது. கோல்டன் ப்ரான் மசாலா கோல்டன் ப்ரான் மசாலாவும் நல்லா இருக்கு. வஞ்சரம் தவா ஃப்ரை ஃபிஷ் தான். வஞ்சரம் ஃப்ரை இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, பெருசாக இருக்குது. அதில் அப்படியே லைட்டாக வஞ்சரம் தவா ஃபிஷ். சான்ஸே இல்லைங்க, எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சாஃப்ட்டு. மசாலா மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதோட ஸ்பைசினஸ் வந்து நம்மளால் சாப்பிடும்போது தான் உணர முடியும். சூப்பராக இருக்கும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் 65 ஆகட்டும், பிச்சு போட்ட கோழி ஆகட்டும், தவா ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், சூப்பராகவே இருக்குது. ப்ரான் மசாலாவில் ப்ரான் தவா மசாலா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் மறக்காமல் இந்த எலியட்ஸ் பீச் வரும்போது இந்த ஸ்ரீ கோனார் விலாஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போது இந்த ஹோட்டலோட உரிமையாளர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்ரீ கோனார் விலாஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் டேஸ்ட் பண்ண ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த ஸ்ரீ கோனார் விலாஸோட மேனேஜர் நம்ம கூடவே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஹோட்டலை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நம்ம ஹோட்டல் வந்து பெசன்ட் நகர் பீச் பக்கத்தில் இருக்குது. நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் ஆகி இப்போ 2 months ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பொர்ஷாவகத்தில் தான் ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. எங்கள் சித்தப்பாவும் என் மச்சானும் 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க 2 years ஆக போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். எதிர்பார்த்ததோட நல்ல ரிசல்ட்டு. எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, வரவங்க ஹாப்பியாக போகிறாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கிடைச்ச ப்ளஸ்ஸு. மதுரையில் போய் நீங்கள் சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த இது நமக்கு இங்கே நம்ம இதில் இருக்கும். எந்த டிஷ் எடுத்தாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும், டேஸ்ட். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டலோட டைமிங், நம்ம ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மண்டே டு தேர்ஸ்டே 12:30 to night 11. ஃப்ரைடே டு சண்டே 12:30 to night 12. ஐட்டம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி, அன்றைக்கி எப்படி போத பொறுத்து தான் ஐட்டம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். பட் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறேன், எல்லா நாளுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். நாங்கள் சண்டே சாட்டர்டே இதுக்காண்டி ஸ்பெஷலாலாம் சமைக்கிறதுலாம் இல்லை. மண்டே வந்தால் உங்களுக்கு என்ன ஃபுட் இருக்குமோ அதே ஃபுட்டு எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்கும். அதான் மெயின் எங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ. இந்த ஸ்ரீ கோனார் விலாஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பெசன்ட் நகர் எலியட்ஸ் பீச்சுக்கு வரும்போது மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ஃபுட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.